எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அசோசிஸ்டி சேனல்ல தமிழக பட்ஜெட் 2024-25 இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மொத்தத்துக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு டிஆர்பிக்கு ஜிகேவா கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு பயன்படுத்துங்க. தமிழகத்தின் 2024-25 நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் 2024 பிப்ரவரி 19 அன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதோட மொத்த வருவாய் பார்த்தீங்கன்னா 2,99,010 கோடி. மொத்த வருவாய் செலவு 1,48,289 கோடி. வருவாய் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 49,279 கோடி. இப்ப பாத்தீங்கன்னா துறை வாரியான நிதி ஒதுக்கீடு பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 13,720 கோடி ஒதுக்கியிருக்காங்க. காலை உணவு திட்டத்துக்கு 600 கோடி. சமூக நலன் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறைக்கு 7,830 கோடி ஒதுக்கியிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா 44,042 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுல உயர்கல்வித்துறைக்கு 8,210 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கல்வி கடன் 1 லட்சம் மாணவர்களுக்கு 2,500 கோடி. மகளிர் இலவச பேருந்துக்கு 3,050 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 20,198 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறைக்கு 3,706 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறைக்கு 1,429 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது நீங்க எழுதி வச்சு பயன்படுத்துங்க. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தேர்வுகளுக்கு ஜிகேல வரும். நன்றி. இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.